அனைவருக்கும் வணக்கம். கர்தினால் லூதுசாமி பயிற்சி மையத்தின் சார்பாக இன்று முதல் புதிய குரூப் 4க்கான புதிய வகுப்புகள், அறிமுக வகுப்புகள் ஆரம்பம். இப்போ முதலாவதாக நம்ம குரூப் 4 சிலபஸில் இருக்க போல் பார்த்தீங்கன்னா, இப்போ இணை எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து அப்படின்ற தலைப்புகளை இடம்பெறக்கூடியது இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம 6th புக்லேயே உங்களுக்கு இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்கில் 6th இருக்கக்கூடிய சமச்சீர் பாட புத்தகத்திலிருந்து இருக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இணை எழுத்து ஒரு சிம்பிளான டாபிக் தான் இணை எழுத்து அப்படின்னு சொல்கிறது. இதில் என்ன மேம் பெருசாக கொஷின் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இணை எழுத்துன்றது எது இனம்ன்றது அப்படி தெரியாது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உயிரெழுத்து 12 இருக்கு இல்லைங்களா, ஆ முதல் அவ்வாறே உள்ள 12 உயிரெழுத்துலேயே நம்ம என்ன நினச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஜோடி எழுத்து இருக்கும். இப்போ ஆனா ஆ இருக்குது, ஈனா ஈ இருக்குது, ஊனா ஊ இருக்குது, ஏனா ஏ இருக்குது. நமக்கு ஒரு டவுட் இருக்கும், ஐ இருக்கு இல்லைங்களா, ஐக்கு இணை எழுத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது, ஐக்கு இணை எழுத்து இருக்குது. ஐக்கு இணை எழுத்து ஈ, அவுக்கு இணை எழுத்து ஊ. இங்கே பாருங்கள், அவுக்கு இணை எழுத்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஊவும், ஐக்கு இணை எழுத்து ஈயும் இணை எழுத்து. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தோன்னா அது சிங்கிளாக இருக்குது, அதனால் அதுக்கு இணை எழுத்து இல்லை அப்படின்னு நினச்சிருக்கீங்க. அப்படி கிடையாது. உயிரெழுத்தில் பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே இணை எழுத்து இருக்குது அப்படின்ற விஷயம் தான் நம்ம இதில் பார்த்துக்குறோம். இதுவே பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து இருக்குங்களா, மெய் எழுத்து 18 எழுத்துக்கள் இருக்குது. அந்த 18 நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா 3ஆக பிரிக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம். இப்போ வல்லினத்துக்கு இனம் எதுன்னு கேட்டிங்கன்னா மெல்லினம். வல்லினம்னு சொன்னாலே அதுக்கு இனம் பார்த்தீங்கன்னா மெல்லினம் தான். கன, சன, டன, தன, பம, ரன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இணை எழுத்துக்கள் இருக்குது. அதே போல் இடையின எழுத்துக்கள் எல்லாமே ஒரே இனம் தான். இங்கே பாருங்கள், இடையின எழுத்துக்கள் 6மே எரல வழல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இனமாக தான் சொல்லக்கூடியது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இணை எழுத்துக்களே இல்லை அப்படின்னு சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயுத எழுத்து சொல்லலாம். ஏன்னா ஆயுத எழுத்து மட்டும்தான் தனித்து இருக்கக்கூடியது. இதில் கொஷின் எப்படி மேம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ திங்கள் இங்கே வல்லினம் இருக்குது, இங்கே மெல்லினம் இருக்குது. மஞ்சள் இங்கே வல்லினம் இருக்குது, இங்கே மெல்லினம் இருக்குது. மண்டபம் வல்லினம் இருக்குது, மெல்லினம் இருக்குது. அப்போ இது எல்லாமே இணை எழுத்தாக இருக்கக்கூடியது. சப்போஸ் இதில் என்ன கேட்குறாங்க, இணை எழுத்து அல்லாததை தேர்க. இணை எழுத்து அல்லாததே தேர்கன்னு சொல்லும் போது இங்க பாருங்க, கண்ணீர். இப்ப இதுல இணை எழுத்தே கிடையாது. அப்ப இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் இதுல ஃப்ரேம் ஆகும். இணை எழுத்து அல்லாதவற்றை தேர்கன்னு சொல்லும் போது எதுக்கெல்லாம் இணை இருக்கு, அப்ப வல்லினம்னு இருந்துச்சுன்னா பக்கத்துல மெல்லினம்னு இருக்கும். அப்போ உயிரெழுத்துன்னு சொன்னா பக்கத்துல குறியில் இருக்கும், இல்லை அதுக்கு பக்கத்துல கூடிய எழுத்து நெடிலா இருக்கும். அப்ப இணை எழுத்து இல்லை எதுன்னு கேட்டீங்கன்னா இதை போல எழுத்துக்கள் தான் உங்களுக்கு இணை எழுத்து அல்லாதவற்றை தேர்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 6th இருக்கக்கூடிய டாபிக் தான் இது. கொஸ்டின் சிம்பிள் கான்செப்ட். இதுவே புக் பேக் கொஸ்டின். உங்களுக்கு இப்போ உங்களுக்கு 6th புக் பேக் கொஸ்டின்ல இதுல இருக்கும், இணை எழுத்து அல்லாதவற்றை தேர்க அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல வரக்கூடியது. அப்ப இணை எழுத்துன்னு சொல்லும் பொழுது ஒன்று உயிரெழுத்துல 2ஆ பிரிக்கணும். உயிரெழுத்து ஒன்று குறியில, இன்னொன்று நெடில. குறியில் எழுத்துக்கு இணை எதுன்னு கேட்டா நெடில. அதே போல் மெய்யெழுத்தை 18ஆ பிரிக்கணும். 18 மெய்யெழுத்துக்களை பார்த்தீங்கன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிக்கிறோம். வல்லினத்துக்கு இனம் எதுன்னு கேட்டிங்கன்னா மெல்லினம். இடையினம் அனைத்தும் ஒரே இனமாக சொல்லக்கூடியது. ஆயுத எழுத்துக்கு இனம் கிடையாது, அது மட்டும் தனியாக இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் இணை எழுத்தில் இருக்கக்கூடியது. இணை எழுத்தில் கொஷின் கேட்டாங்கன்னா பொருந்தாத சொல்லை தேர்க, அப்போ இணை எழுத்து அல்லாதவற்றை தேர்க அப்படின்றதான் கொஷினாக ஃப்ரேம் ஆகும். இங்கே பாருங்கள், அவ்வென்ற இது நீங்கள் திரும்பவும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அவ்வென்ற எழுத்துக்கு இணை எழுத்து எதுன்னு கேட்டால் ஊவும், ஐ என்ற இணை எழுத்து பார்த்தீங்கன்னா ஈயும் இணை எழுத்தாக சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இணை எழுத்துக்கு அடுத்தது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, இணை எழுத்துக்கள் அல்லாத ஒரே தமிழ் எழுத்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஆயுத எழுத்து தான். இணை எழுத்து இல்லாத ஒரே தமிழ் எழுத்து எதுன்னு கேட்டால் ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்தே கிடையாது, அது சிங்கிளாக தனியாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுட்டெழுத்து. சுட்டெழுத்து அப்படின்னு சொன்னால் ஒன்றை சுட்டி காட்டு வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சுட்டெழுத்து. இப்போ எக்ஸாம்பிள் கேட்டால், இப்போ இந்த ஊருக்கு வழி யாது அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி யார் உன்னை அடிச்சதுன்னு கேட்டால் இவன், அவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்தாக வரக்கூடியது. அப்போ இந்த தமிழில் சுட்டெழுத்துன்னு சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆ, இ, உ, இந்த 3 எழுத்து தான் சுட்டெழுத்து. ஏன் மேம் இப்போ இந்த ஊ என்ற சுட்டெழுத்து இப்போ பயன்பாட்டில் கிடையாது. இப்போ எப்போ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முன்பு இருந்தது. ஏன்னா இது ஒரு நம்ம இப்போ தன்மை முன்னிலே படைக்க ஒரு 3rd பர்சனை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சுட்டெழுத்து தான் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊ என்ற சுட்டெழுத்து. இப்பொழுது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவும் ஈயும். இப்போ முன்பு இருந்துச்சுன்னு கேட்டால் இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பான்னு பாருங்களேன், தற்பொழுது பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்தை தேர்க. அப்போ ஊ என்ற சுட்டெழுத்து தற்பொழுது பயன்பாட்டில் கிடையாது. முன்பு இருந்த சுட்டெழுத்தை தேர்க அப்படின்னு கேட்டால் அது கேட்டாலும் ஊ என்ற சுட்டெழுத்து தான். இப்போ அதுக்கப்புறம் இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த சுட்டெழுத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று அகசுட்டு, இன்னொன்று புறசுட்டு. ஒன்று அகசுட்டு, இன்னொன்று புறசுட்டு. அகசுட்டுனா என்ன, புறசுட்டுனா என்ன?
இப்போ அகனா உள்ளன்னு தெரியும், புறம்னா வெளியிலன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், அக சுட்டுனா இப்போ சுட்டு எடுத்து என்னன்னு சொன்னேன், ஆ இ உ இது 3 எடுத்து சுட்டு எடுத்துன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ அக சுட்டில் பாருங்கள், இங்கே இது எது அவன் இவன் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா. இப்போ இதில் சுட்டு எழுத்து பாருங்கள், ஈன்றது சுட்டு எழுத்து, ஆன்றது சுட்டு எழுத்து, ஈன்றது சுட்டு எழுத்து தான். இப்போ இந்த சுட்டு எழுத்தை நான் நீக்கிட்டேன், அடிச்சிட்டேன். பொருள் தருமான்னு பார்த்தீங்கன்னா பொருள் தராது. சுட்டு எழுத்தை நீக்கினால் பொருள் தரலன்னு சொன்னால் அது அகசுட்டு. அகசுட்டு என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, சுட்டு எழுத்தை நீக்கினால் பொருள் தரல அப்படின்னு சொன்னால் அது அகசுட்டு. சுட்டு எழுத்தை நீக்கினாலும் பொருள் தந்துச்சின்னு சொன்னால் புறச்சுட்டு. சுட்டு எழுத்து நீங்கள் பாருங்கள், இது சுட்டு எழுத்து, ஈன்றது சுட்டு எழுத்து, ஆன்றது சுட்டு எழுத்து. இப்போ இங்கே பாருங்கள், இம்மலைன்னு இருக்குது. இப்போ ஈ என்ற சுட்டு எழுத்தை நான் நீக்கிட்டேன், ஆனால் மலை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தருது. அந்நீர் அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் ஆன்ற சுட்டு எழுத்தை நீக்கிட்டா நீர் அப்படின்னு பொருள் தருது. அப்போ இந்நூல் அப்படின்னு இருக்குது, இந்த ஈன்றதை நீக்கிட்டா நூல் அப்படின்றது பொருள் தருது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சுட்டு வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று அகசுட்டு, புறசுட்டு. அகசுட்டுன்னு சொன்னால் சுட்டு எழுத்தை நீக்கினால் பொருள் தரலன்னு சொன்னால் அது அகசுட்டு. சுட்டு எழுத்தை நீக்கினாலும் பொருள் தந்துச்சின்னு சொன்னால் அது புறசுட்டு. இவ்வளோதான் விஷயம் அதில். அதுக்கடுத்து பார்த்தா இது மேலும் 2ஆக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள், அண்மை சுட்டு, சேமை சுட்டு. அண்மை சுட்டு, சேமை சுட்டு. அண்மை சுட்டுனா என்ன, சேமை சுட்டுனா என்ன. சேமைனா தொலைவில்னு அர்த்தம், அண்மைனா அருகில்னு அர்த்தம். அப்போ இங்கே பாருங்கள், சேமை சுட்டு தொலைவில் உள்ளதை சுட்டக்கூடியது சுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சேமை சுட்டு. இங்கே பாருங்கள், அவள், அவர், அவள், அவர், அது அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமை, தொலைவில் இருக்கக்கூடியது சுட்டக்கூடியது. தொலைவில் இருக்கக்கூடியது சுட்டக்கூடிய சுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமை சுட்டு. இங்கே பாருங்கள், இப்போ ஆ இருக்குது, அது இருக்குது, அவை இருக்குது, வீடு இருக்குது. இப்போ இதில் பாருங்களேன், இப்போ சேமைன்னு சொன்னால் நான் தொலைவுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ சேமை சுட்டுக்கான எழுத்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஆன்ற எழுத்து. நான் சொல்கிற கொஷினை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அக சுட்டுனா என்ன, புற சுட்டுனா என்னன்னு சொன்னால், அண்மை சுட்டுனா என்ன, சேமை சுட்டுனா என்னன்னு சொன்னேன். இப்போ சேமை சுட்டுனா தொலைவில் இருக்கக்கூடியதை சுட்டக்கூடியது சேமை சுட்டு, அருகில் உள்ளதை சுட்டக்கூடியது, அண்மையில் உள்ள சுட்டக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அண்மை சுட்டு. இப்போ இங்கே எழுத்து மட்டும்தான் கொஷின். இப்போ சேமை சுட்டுக்கும் சரி அண்மை சுட்டுக்கும் சரி ஒரே 2 கொஷின் தான். என்னன்னு கேட்டாங்கன்னா, சேமை சுட்டுக்கான எழுத்து ஆ, சேமை சுட்டுக்கான எழுத்து ஆ. அதே போல் வந்து பார்த்தோன்னா அண்மை சுட்டுக்கு அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்ற எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா அண்மை சுட்டுன்னு சொல்கிறேன். இதுக்கான எழுத்து, அண்மை சுட்டுக்கான எழுத்து இ. பக்கத்தில் இவன் தான் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கள சுட்டக்கூடியது இ, தொலைவில் இருக்கக்கூடியவங்களை சுட்டக்கூடியது ஆ. இது 2 விஷயம் மட்டும்தான் இதில் கொஷினாக ஃப்ரேம் ஆகக்கூடியது. ஒன்று அகசுட்டு, புறசுட்டு. அகசுட்டுன்னு சொன்னால் சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தரலன்னு சொன்னால் அது அகசுட்டு. சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தந்துச்சின்னு சொன்னால் புறசுட்டு. அதுக்கடுத்து அண்மை சுட்டு என்னன்னு சொல்கிறாங்க, சேமை சுட்டுனா என்னன்னு சொல்கிறாங்க. அண்மை சுட்டுன்னு சொன்னால் அருகில் உள்ளதை சுட்டக்கூடியது அண்மை சுட்டு, தொலைவில் உள்ளதை சுட்டக்கூடியது சேமை சுட்டுன்னு சொல்லு. அப்போ அண்மை சுட்டுக்கான எழுத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அண்மை சுட்டுக்கான எழுத்து இ, சேமை சுட்டுக்கான எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கடுத்து இதை மேலும் எப்படி பிரிக்கிறாங்கன்னா சுட்டு திரிபு அப்படின்னு பிரிக்கிறாங்க. மேலும் இதை எப்படி பிரிக்கிறாங்க, சுட்டு திரிபு. சுட்டு திரிபு அப்படின்னு சொன்னால் ஆ இ என்ற சுட்டெழுத்து அந்த இந்த அப்படின்னு மாறிடுச்சுன்னா, ஆ இ என்ற சுட்டெழுத்து, ஆ இ என்ற சுட்டெழுத்து அந்த இந்த அப்படின்னு மாறிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் சுட்டு திரிபுன்னு பேர். இப்போ நல்லா இதில் எத்தனை ஸ்டெப் பாருங்கள். ஃபஸ்ட்டு சுட்டு எழுத்துனா என்னன்னு சொன்னேன், ஆ இ உ, இது 3 சுட்டு எழுத்துன்னு சொல்லியிருக்கேன். ஊ என்ற சுட்டெழுத்து இப்போ பயன்பாட்டில் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதன் பிறகு அக சுட்டுனா என்னன்னு சொன்னேன், புற சுட்டுனா என்னன்னு சொன்னேன், அண்மை சுட்டுனா என்னன்னு சொன்னேன், சேமை சுட்டுனா என்னன்னு சொன்னேன். அதுக்கடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, சுட்டு திரிபு. சுட்டு திரிபுனாலே ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுவதுக்கு பேர் தான் சுட்டு திரிபுன்னு பேர். அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஆ இ என்ற இந்த சுட்டெழுத்து அந்த இந்த அப்படின்னு மாறிச்சுன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் சுட்டு திரிபு அப்படின்னு பேர். அவ்வளோதான், கொஷின் அப்படி தான் கேட்பாங்க. ஆ இ என்ற சுட்டெழுத்து அந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு மாறிச்சுன்னு சொன்னால் இதுக்கு என்ன பேர்னு கேட்டால் சுட்டு திரிபு அப்படின்னு பேர். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு 5 விதமான கொஷின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஆ இ உ தனிவரின் சுட்டை, இது நன்னூல் 100 ரூபாய். ஆ இ உ இது 3ம் தனிவரின் சுட்டை அப்படின்னு சொன்னால் இது நன்னூல் 100 ரூபாய். இப்போ பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து எதுன்னு கேட்டால் ஊ, முன்பு பயன்பாட்டில் உள்ள சுட்டெழுத்து எதுன்னு கேட்டிங்கனாலும் ஊ தான். அண்மை சுட்டுக்கும் சேமை சுட்டுக்கும் இடைப்பட்ட சுட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா சுட்டு எழுத்து எதுன்னு கேட்டால் ஊ என்ற சுட்டு எழுத்து. சொல்கிறது நல்லா கதையில் வைக்கணும்.
அண்மை சுட்டுக்கும் செய்மை சுட்டுக்கும் இடைப்பட்ட சுட்டெழுத்து எதுன்னு கேட்டாங்கன்னா ஊ என்ற சுட்டெழுத்து. அதன் பிறகு இது அக சுட்டுன்னு பிரித்தாங்க, புற சுட்டுன்னு பிரித்தாங்க, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, அதன் பிறகு சுட்டு திரிவு. இத்தனை விதமான ஒரு 6 விதமான வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுட்டு வினாக்களில் வந்து உங்களுக்கு இடம்பெறக்கூடியது. குரூப் 4ல் முக்கியமான ஒரு சிலபஸாக பார்க்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா சுட்டு எழுத்து. இது நீங்கள் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா சுட்டு எழுத்துல கட்டாயம் வந்து கொஷின் இருக்கும், கொஷின் இல்லாத இருக்கவே இருக்காது சுட்டு எழுத்துல. இப்போ நான் சொன்ன மெத்தடில் தான் உங்களுக்கு அதில் கொஷினும் இருக்கும், நீங்கள் அதை வேணால் எடுத்து பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பார்க்க போகிறது வினா எழுத்து. வினா எழுத்து இங்கே பாருங்கள், வினா எழுத்துனா என்ன? நீங்கள் எல்லாம் நான் வினா எழுத்துன்னு சொன்ன உடனே எல்லாருடைய மனசில் என்ன தோணுன்னு பார்த்தீங்கன்னா வினா வகை தோணும். அப்படி கிடையாது. வினா எழுத்து வேறு, வினா வகை வேறு. இது முதல்ல இதுக்கான வேரியேஷன் முதல்ல உங்களுக்கு தெரியணும். வினா எழுத்துனா என்ன, வினா வகைனா என்ன? இப்போ நான் வினான்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பாருங்களேன். இப்போ வினா தான் நீங்கள் கொஷின் பேப்பரில் நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னன்னு கேட்டால் வினா எழுத்தை தேர்வுன்னு கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு 5, செகண்ட் ஆப்ஷனு 6, தேர்ட் ஆப்ஷன் என்ன வருது பாருங்கள் 7, லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8. இப்போ ABCD அப்படின்னு 4 ஆப்ஷன் வைக்கிறேன். இப்போ கொஷின் என்ன கேட்டிருங்க, வினா எழுத்து கேட்குறாங்க. நம்ம கொஷினே நம்ம பண்ணுற முதல் தப்பு, கொஷின் நம்ம சரியாக படிக்க மாட்டோம். அப்படி சரியாக படிக்காதால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே என்ன தெரியும்னா வினா வகை 6 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம படிச்சிருப்போம், அறிவினா, அறியா வினா, ஐய வினா அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் அது வந்து நமக்கு மைண்டில் அதுதான் உட்காந்துருக்குமா தவிர வினா எழுத்துன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ வினா எழுத்து எத்தனைன்னு கேட்டால் 5. இது நல்லா தெரிஞ்சுங்க. வினா எழுத்து இது நமக்கு சிலபஸ், முக்கியமாக சிலபஸ் நம்ம பாடப்பகுதியில் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயத்தை நீக்கிட்டு எது தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலும் உங்களால் வந்து நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வினா எழுத்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5 தான். அந்த 5 எதுன்னு பாருங்கள், ஏ, யா, ஆ, ஓ, ஏ. அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆங்கிலத்தில் வந்து கொஷின் சொல்கிறோம் இல்லையா, வாட்டு அப்படி அதை போல் என்ன, ஏன், எப்படி, அவனா, அவனே, தெரியுமோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. கொஷின் கேட்கக்கூடிய முறை எந்த எழுத்துக்கெல்லாம் நம்ம கொஷின் கேட்போம். இப்போ திருக்குறளின் ஆசிரியர் யார், ஏன், அவனா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அப்போ நம்ம கொஷின் கேட்கக்கூடிய முறை எப்படி இருக்குது, அப்போ எந்தெந்த மெத்தடில் நம்ம கொஷின் கேட்குறோம், அப்போ எந்தெந்த எழுத்துக்கெல்லாம் வினா எழுத்தாக ஃப்ரேம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி வினா எழுத்தாக வரக்கூடிய எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 5 தான். அந்த 5 எப்படியெல்லாம் பிரிக்கிறாங்க பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. இப்போ இந்த வினா எழுத்தை பாருங்கள், வினா எழுத்து 5ன்னு சொல்லிட்டேன். இந்த எழுத்தை வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்து, மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து, மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து. எப்படி சொல்லியிருக்கேன் பாருங்க, மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து, மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து, மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து. இங்கே பாருங்க, மொழியின் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து பார்த்தீங்கன்னா ஆவும் ஓவும். மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து ஆவும் ஓவும். மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஆவும் ஏவும் யாவும். ஏயா முதலும், ஆவோ ஈரும், ஏ இருவழியும் வினாவாகுமே. ஏ இருவழியும் வினாவாகுமே. இங்கே கவனிங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வினா எழுத்தை 3ஆக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னேன். மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து எதுன்னு கேட்டால் ஏவும் யாவும். ஏவும் யாவுன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், எங்கு, யாருக்கு, என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து. இங்கே பாருங்கள், எங்கு, யாருக்கு, யார், என்ன, திருக்குறளின் ஆசிரியர் யார், இது குறளின் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. அப்போ அதுதான் மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்து ஏவும் யாவும். மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து ஆவும் ஓவும். மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து ஆவும் ஓவும். எங்க மேம் இறுதியில் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க பாருங்க, பேசலாமா, இம்மு கூட்டல் ஆ. இப்போ இந்த ஆன்ற எழுத்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கு. அப்போ மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஆவும் ஓவும். அப்போ அந்த லாஸ்ட்ல கூடிய அந்த உயிர்மை எழுத்தை பிரிங்க, இம்மு கூட்டலா மா. அப்போ இதில் கூடிய அந்த மாவில் தான் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆன்ற எழுத்து இருக்குது, அதனால் அது இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து. அதுக்கடுத்து பாருங்கள், மொழிக்கு முதலிலும் வரும் இறுதியிலையும் வரும். ஏன்னா ஒரு கொஸ்டின் நம்ம ஏன் அப்படின்னு கேட்குறோம்,
அவனே அப்படின்னு சொல்கிறோம். யாருமா ஒன்று அடிச்சது? அவனே அடித்தான். அப்போ இங்கே பாருங்க, நே இன்னும் கூட்டல் ஏ. அப்போ இந்த ஏ என்ற எழுத்து மொழிக்கு முதல்லையும் வரும், இறுதிலையும் வரும். மூணே கான்செப்ட் தான். மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து எவை, மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து எவை, மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து எவை. இப்படி இந்த 3 மெத்தடில் தான் இதில் கொஷின் இருக்கும். ஃபஸ்ட்டு வினா எழுத்து எத்தனைன்னு கேட்டால் 5. வினா எழுத்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஏயா ஆவோ ஏ, ஏயா ஆவோ ஏ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 வினா எழுத்துக்கள். அந்த 5 வினா எழுத்துக்களை 3ஆக பிரிக்கிறாங்க. மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்து, மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து, மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து. இப்படி 3 மெத்தடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வினா எழுத்துக்களை பிரிக்கிறாங்க. இதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வகைகள் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா அகவினா புறவினா. அகவினா புறவினா. அகவினானா என்ன, புறவினானா என்ன? நான் இதில் சுட்டில் சொன்ன போலே தான். சுட்டு எழுத்துல நான் என்ன சொன்னேன்? சுட்டு எழுத்தை நீக்கினால் பொருள் தரலன்னா அகவினா, சுட்டு எழுத்தை நீக்கினால் பொருள் தந்துச்சுன்னா புற சுட்டுன்னு சொன்னபோது அதே கான்செப்ட் தான் இதில் பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அகவினா சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. இங்கே பாருங்க, ஏ என்ற வினா எழுத்தை நீக்கிட்டேன், யா என்ற வினா எழுத்தையும் நீக்கிட்டேன். ஆனால் நமக்கு என்ன தரலன்னு பார்த்தீங்கன்னா பொருள் தரலை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது. அப்போ வினா எழுத்து புற வினா பாருங்க, அவனே வருவானோ தெரியுமோ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வினா எழுத்தை நீக்கினாலும் நமக்கு என்ன தருதுன்னு பார்த்தீங்கன்னா பொருள் தருது. இங்கே பாருங்க, அவனே இன்னும் கூட்டல் ஏ, இந்த ஏவை நீக்கிட்டேன், அவன் அப்படின்னு பொருள் தருது. தெரியுமோ அப்படின்னு கேட்குறேன், அப்போ தெரியுமோ இம்மு கூட்டல் ஓ மோ, அப்போ ஓவை நீக்கிட்டாலும் உங்களுக்கு என்ன தருதுன்னா தெரியும் அப்படின்னு பொருள் தருது. இப்போ இதில் நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினா எழுத்து பார்த்தோம். வினா எழுத்து எத்தனை? 5. வினா பொருளை வினா எழுத்து 5. ஏ யா ஆ ஓ ஏ, இது 5 வினா எழுத்து. இந்த வினா எழுத்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிக்கிறாங்க. ஏயா ஆவோ ஏ. ஏவும் யாவும் மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்து, ஆவும் ஓவும் மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்து. ஏ வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதலிலும் வரும், இறுதியிலும் வரும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம இதை வந்து அகவினா புறவினா அப்படின்னு பிரிக்கிறோம். அகவினானா என்ன, புறவினானா என்ன? அகவினா அப்படின்னு சொன்னால் வினா எழுத்தை நீக்கினால் பொருள் தரலன்னு சொன்னால் அகவினா, வினா எழுத்தை நீக்கினாலும் பொருள் தந்துச்சின்னு சொன்னால் புறவினா. இவ்வளோதான் கான்செப்ட். இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சொன்னது ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். ஆனால் இந்த எளிமையான விஷயங்களில் இது நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கீங்கன்னு பாருங்கள். ஆனால் கட்டாயம் வினாக்கள் இடம்பெறக்கூடிய ஒரு பகுதி. நாம் இப்போ வந்து 3 தலைப்பு பார்த்தோம். 3 தலைப்புன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இணை எழுத்து பார்த்தோம், சுட்டு எழுத்து பார்த்தோம், அதன் பிறகு வினா எழுத்து பார்த்தோம். இது 3மே நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் குரூப் 4 சிலபஸில் இடம்பெறக்கூடிய முக்கியமான தலைப்பு. ஒரு எளிமையான தலைப்பு தான். அந்த எளிமையான தலைப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மதிப்பெண்கள் வந்து உங்களுக்கு தருது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய திறனில் தான் இருக்குது. அதனால் வந்து இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வினா எழுத்துக்கள்ன்றது ரொம்ப எளிமையாக வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம். முதல்ல நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஷினை வந்து முழுசாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், படிக்க மாட்டோம். முழுசாக படிக்காமல் என்ன பண்ணுவோன்னா பாதியிலே படிச்சுட்டா அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணுறோம், நாம் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே முடிவு பண்ணிட்டு ஒரு ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிவிடுவோம். இப்போ அங்கே கொஷினில் கேட்டிருக்கிறது வினா எழுத்தான்னு தெரியாது, வினா வகையான்னு தெரியாது. அப்போ நம்ம கொஷினை ஒரு முறைக்கு 2 முறை வந்து முழுமையாக நம்ம படித்து பார்த்தா மட்டும்தான் இதுக்கான ஆன்சர் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். ஒன்று இது இல்லைன்றதையாச்சும் நம்மளால் வந்து அந்த இடத்துல சூஸ் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வினாக்களை நல்லா படிங்க, கிளாஸை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வகுப்பு கட்டாயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கான லிங்க் இருக்கும். உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலை வந்து நீங்கள் அதில் பதிவு பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.